உங்கள் மொபைல் ஓவர் ஹீட் ஆகுதா? அப்போ உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கு. உங்களோட மொபைலில் பேட்டரி ட்ரைனேஜ் இஷ்யூ அதிகமாக இருக்கா? அப்போ உங்கள் மொபைல் கண்டிப்பாக ஹேக் ஆகிருக்கு. ஒருவேளை உங்கள் மொபைலில் டேட்டா சீக்கிரமாக காலி ஆகுதா? உங்களோட மொபைல் ஹேக் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சொல்லுவாங்க உங்களோட மொபைல் ஹேக் ஆகிடுது அப்படின்றத சொல்கிறதுக்காக. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் அதிகபட்சம் போய் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொபைல் ஹேக்கிங் மித்ஸ், அதாவது மொபைல் ஹேக்கிங் இதெல்லாம் நடந்தால் மொபைல் ஹேக் அப்படின்னு நம்மளை ஏமாற்றி வச்சிருக்கிற ஒரு சில விஷயங்களை பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், மொபைல் ஹேங் ஆகிறது. ஒரு மொபைல் ஹேங் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த மொபைல் ஹேக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன தெரியுமா? இப்போ இருக்கிற ஹேக்கிங் ஆப்ஸ் எல்லாமே ரொம்பவே லைட் வெயிட்டுங்க. அது இப்போ இருக்கிற லேட்டஸ்டான ஃபோன்ஸில் இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னு வைங்க, இன்ஸ்டால் ஆகிருக்கிறதே தெரியாது. கண்டிப்பாக இந்த லைட் வெயிட்டான ஆப்ஸ் இப்போ வர பவர்ஃபுல்லான மொபைல்ஸில் எந்த வித இம்பேக்டையுமே ஏற்படுத்தாது. ஸோ அதனால் ஹேக்கிங் ஆயிருக்கு அப்படின்னா மொபைல் ஹேங் ஆகிறத வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போ சொல்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய போய். இது வேணால் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி உண்மையாக இருக்கலாம். ஏன்னா அப்போ இருந்த மொபைல்ஸ் எல்லாம் இந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதனால் சின்னதாக ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனால் கூட ஒரு பெருசான வித்தியாசத்தை காமிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற மொபைல்ஸில் அது சாத்தியமே கிடையாது. ஸோ நாம் தெரிஞ்சுக்கணும்னா டேரெக்டாக இன்ஸ்டால்டு ஆப்ஸில் போயிட்டு என்னென்ன ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு, நமக்கு தேவையில்லாத ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறது மூலமாக மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து, ஹீட்டிங் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ. ஸோ நான் முன்னாடி சொன்னது தான், இப்போ இருக்கிற மொபைல்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி பேட்டரியுங்க. ஸோ பேட்டரியும் 𝐓𝐞𝐥𝐿 ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி ஆப்டிமைசேஷன், அந்த மொபைல் எந்த அளவுக்கு பேட்டரி எடுக்கணும், எந்தெந்த இடத்துல பேட்டரி எடுக்கணும் அப்படின்ற ஆப்டிமைசேஷனும் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹேக் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரியான ஆப்டிமைசேஷனோடு தான் வருது. ஸோ அதனால் அதுவுமே ரொம்ப லைட்டாக தான் பேட்டரி எடுத்துகிட்டு இருக்கும். ஸோ அதனால் பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்றது இல்லவே இல்லை. ஸோ பேட்டரி ட்ரெயின் ஆகுது அப்படின்னா நம்ம மொபைலில் வேறு எதுவும் பிரச்சனை கூட இருக்கலாம். ஸோ என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் பேட்டரி வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கும் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டரி அது குறையுது அப்படின்றதுக்காக மொபைல் ஹேக் ஆகிருக்கு அப்படின்றது இல்லை. அதே மாதிரி ஹீட்டிங் ஆகுது. ஸோ ஹீட்டிங் ஆகிறது நார்மலாக சார்ஜ் பண்ணும்போதே ஹீட் ஆகும். அதே மாதிரி ஓவராக யூஸ் பண்ணும்போது, இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கும் போது, நெட்வொர்க் சிக்னல் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி நேரங்கள்லாம் ரெகுலராகவே ஹீட் ஆகுங்க. ஸோ அதனால் ஹீட் ஆச்சு அப்படின்னாலுமே ஹேக் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறதும் விடுங்க. ஒரு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான். மற்றபடி ஹீட் ஆனாலே ஹேக்டு அப்படின்றது கிடையாது. அடுத்து, ஏதாவது தேவையில்லாத ஆப் இன்ஸ்டால் ஆகிருந்தாலே கண்டிப்பாக இது ஏதோ ஹேக்கிங் ஆப் தான்ப்பா, மொபைலை வேஸ்ட் பண்ணிருச்சு, மொபைலோட டேட்டாவெல்லாம் திருட்டிருச்சு, அதுக்காக தான் இந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது முழுக்க ஒரு போய். ஏன்னா மொபைலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஸே எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அது எல்லாமே ரன் ஆனால் மட்டும்தான் ஆண்ட்ராய்டாக பர்ஃபெக்டாக ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ அது எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில சமயங்களில் நம்ம பார்க்குற மாதிரி அது விசிபிளாக வந்துடும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஆப்ஸ் தான் மொபைல் கெட்டுறதுக்கு முழு காரணம் அப்படின்னு நம்ம நினச்சிட முடியாது. ஸோ ஒரு ஆப்பை நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம ரெகுலராகவே இந்த ஹேக்கிங் ஆப்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செட்டிங்ஸில் இன்ஸ்டால்ட் ஆப்ஸ் அப்படின்ற செக்ஷனில் கண்டிப்பாக ஹைட் ஆகிருக்கிற எல்லா அப்ளிகேஷனையுமே பார்க்க முடியும். ஸோ இங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் எல்லா அப்ளிகேஷனையும் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைலோட டேட்டாவை திருட்டிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிற ஆப்பை எடுத்து அது எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத செக் பண்ணுங்கள். அது தேவையில்லாமல் டேட்டா யூஸ் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து உங்கள் மொபைல்லேருந்து டேட்டாவை திருடலை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா ஆப்பும் ஹேக் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஒரு சில ஆப்ஸ் தான் இந்த மாதிரி வேலையை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸை இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுங்கள். சரி, இதெல்லாம் இருக்கட்டுப்பா, இதெல்லாம் போயின்னு சொல்லிட்டேன். ஒரு வேலையை மொபைல் ஹேக் ஆகிருக்கு அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்காக தனி வீடியோ இருக்குது, லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. சிம்பிள் ட்ரிக் என்ன தெரியுமா? குறைஞ்சது ஒரு 3லேருந்து 6 மாதத்துக்கு ஒரு டைம் மொபைலை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஒரு டைம் ஃபேக்டோரியல் ரீசெட் அடிக்கிறது மட்டும்தான் மொபைலை சேவ் பண்ணுறதுக்கான வழி. என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்கிற அளவுக்கு பிரில்லியண்டான ஹேக்கிங் ஆப்ஸ் பக்ஸ்லேருந்துலாம் நாம் தப்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் தாங்க. ஸோ அதனால் உங்களால் முடியும்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்யூராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மொபைலை ஃபுல்லாக ஃபேக்டோரியல் ரீசெட் அடிங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்களோட மொபைலில் இருக்கிற எல்லா ஆப்ஸும் டெலிட் ஆகும், எல்லா ஃபைல்ஸும் டெலிட் ஆகும். ஸோ எந்தவித பக்கும் இல்லாமல் ஒரு புது மொபைலாக கைக்கு வந்துடும். ஸோ மறுபடியும் தேவையான ஆப்ஸை சைலோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த ட்ரிக்கை பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக சேஃபாக இருக்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஒரு குட்டி வீடியோ ஹேக்ஸ் பற்றியும் ஹேக்கில் இருக்கிற மித்ஸ் பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், பிடிக்கலனா அன்லைக், எதுக்கு எப்பவும் மாதிரி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.